கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள பொல்லாங்கான காரியங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்கான காரியங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், நம்முடைய இருதயத்தில் பொல்லாங்கான காரியங்கள் இருக்கும் என்றால் அது தடையாக மாறிவிடும். பிரியமானவர்களே, நாம் பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகி தீமையான காரியங்களிலிருந்து விலகி கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த வேதனைகளோ எந்த துக்கங்களோ கண்ணீரோ இருக்காது. பிரியமானவர்களே, பரிபூரணமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மார்க் எழுதிய சுவிசேஷ பகுதி 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகள் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. களவு, பொருளாசை, துஷ்டத்தனங்கள், கபடுகள், காம விகாரங்கள், வன்கண், தூசணம், பெருமையான காரியங்கள், மதிகேடான காரியங்கள், இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் தடையாக காணப்படும். நம்முடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்தமுள்ள ஒரு இருதயமாக, நன்மையை யோசிக்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்கும்போது கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசை, பொருளாசை எல்லா காரியங்களிலும் இருக்கிறது. பொருளாசை இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே பொல்லாங்கான எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், தீமையான சிந்தனைகள் இருக்கிறதா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பெருமையான எண்ணங்கள் இருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் போது மாத்திரமே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். களவுகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், தூஷணம் இப்படிப்பட்ட காரியங்கள் இருதயத்திலே இருக்கிறதா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே பொல்லாத நினைவுகள் இருக்கும் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. மனிதனோ முகத்தை பார்ப்பான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர். நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருக்கு பிரியமுள்ளவர்களை நாம் வாழும்போது, நன்மையான காரியங்களை செய்யும்போது, தீமையான காரியங்களை வெறுத்து, பாவங்களை வெறுத்து, துன்மார்க்க ஜீவியத்தை வெறுத்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை. என்ன காரியத்தை செய்தாலும் அதிலே பொய்யான காரியங்கள் இருக்கிறது. பொய் பேசி வாழ்கிறார்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நாம் உண்மையாய் நடக்கும்போது மாத்திரமே கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்கள், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களை மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகள் இருக்கும் என்றால், பெருமையான எண்ணங்கள் இருக்கும் என்றால்,
தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், மனம் திரும்புவோம். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்ப்பார். நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும்போது மாத்திரமே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியை அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் எந்த குறைவுகளும் தட்டுப்பாடுகளும் வரக்கூடாது. அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்மை நடத்துகிறவர். ஒரு குறைவு நமக்கு வராது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை குறைவுகள் வருகிறதா, கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடுவோம். ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறதா, நன்மைகள் குறைவுகள் எல்லாம் வருகிறதா, கர்த்தரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இருதயத்திலே பொல்லாத நினைவுகள் சிந்தனைகள் இருக்குமென்றால் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். பொல்லாங்கான காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம், அவர் நம்மை நடத்துவார். இந்த இரவு வேளைக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளைக்காக மெய் துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி நன்றி நன்றி. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ஷாக்கா ராக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தர ஷகதனமல ஹதரபா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ரீபா கபா ஷாக்கா ரே கே தேனே கரதரபலா. ஆவியானவரே, நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் செய்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை விடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை தொடுவீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் திருமணம் முடிந்து நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா துனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா ரீபா கே ரேஷே கே லாக்கா தனகந்தரோ ஷாக்கா ராத்தா ரஹதரபா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கே ரேஷே கே லாக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா. ஆவியானவரே, நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்றது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க.
முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.